தொடர் மழை காரணமாக நாகர்கோவில் பாறைக்கால் மடம் பகுதியில் வீடுகளை சாக்கடை நீர் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம். பிரசாத், வணக்கம். தற்பொழுது தொடர் மழை காரணமாக நாகர்கோவில் பகுதியில் வீடுகளை சாக்கடை நீர் சூழ்ந்திருக்கிறது. தற்பொழுது சாக்கடை நீரை அகற்றுவதற்கான பணி அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை தொடர்ந்து மிதமான மழை பெய்து வந்தது. சிறு சிறு இடைவெளியோடு தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக நீர்நிலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்வதோடு சாலைகளிலும் வெள்ளம் பாய்ந்து கொள்ள இருக்கின்றது. இதனால் தாழ்வான பகுதிகளில் சில பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்களுடைய சகஜ நிலை என்பது பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு பகுதியாக நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட வடிவீஸ்வரம் அருகே இருக்கக்கூடிய பாறைக்கால் மடம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்ற அந்த பகுதியில் வெள்ளம் சூழ்ந்திருக்கின்றது. அதன் அருகே இருக்கின்ற ஒரு சாக்கடை பாய்கின்ற அந்த ஓடையிலிருந்து வெளியேறுகின்ற நீரும் மழை நீரும் பெருக்கெடுத்து பாய்வதால் இந்த பகுதியில் நீர் தேங்கி இருக்கின்றது. மழை பெய்யும் போது சிறிதளவு மழை பெய்தாலும் இந்த பகுதியில் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வு ஏற்படுவது வழக்கம். இதன் காரணமாக 50க்கும் மேற்பட்ட அந்த குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேற முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கின்ற ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இன்று காலைக்கு பிறகு மதியம் மழை குறைவாக காணப்படுவதால் வெள்ளம் வடிந்து செல்கின்ற நிலை ஏற்படுவதால் அதை தனியாக அகற்றுவதற்கான ஏற்பாடு இல்லை என்றாலும் வருகின்ற 2-3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்திருப்பதால் அதிகமான மழை நீர் வந்தால் தங்கள் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து பாதிப்பு ஏற்படும் என்கின்ற ஒரு அச்சத்தோடு அந்த பகுதி மக்கள் காணப்படுகின்றனர். மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு உடனடியாக மாற்றி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு இயக்கத்தோடு அந்த பகுதி மக்கள் காணப்படுகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.